அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இந்திய தேசியக்க வரலாறு அவுட்சோர்ஸ் கொஷின் பேங்க் புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். புக் இன்சைடு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்பதிவு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்பதிவு பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொரியர் வந்து அனுப்பிடுவோம். ஸோ முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா கீழே வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். டைரக்ட் லிங்க் இந்த புக்கோட டைரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐஎன்எம் புக்கு இப்போ பேராசிரியர் கா வெங்கடேஷன் ஐயாவுடைய இந்திய தேசியக்க வரலாறு அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வினாவங்கி புத்தகம் வந்து தொகுத்திருக்கோம். இந்த புத்தகத்தில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1880 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். புக்கு இன்சைடு கொஷின் எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 280 வந்து வரும். டோட்டல் பேஜஸ் எவ்வளோ வரும் அந்த புக்ஸுக்கு அப்படின்னா 277 பக்கங்கள் வந்து வரும். முதல் 6 பக்கம் கலரில் வந்து வரும். அடுத்து இருக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாமே நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு 6 பக்கம் வந்து கலரில் வந்து ட்ரை பண்ணணும். ஃப்ரீ டெலிவரி தான். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. புக்கோட ப்ரைஸ் மட்டும் பே பண்ணி புக்கு வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிச்சிருவோம். கொரியர் கட்டணம் வந்து கிடையாது. புக்ஸ் ஆர்டர் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துறேன். நீங்கள் முன்பதிவு வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொரியர் வந்து அனுப்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புக்கு இன்சைடு வந்து பார்க்கலாம். கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது தமிழ் மீடியம் மட்டும்தான் நம்மக்கிட்ட புக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க, அல்லது படிக்கிறதுக்கு உண்டான நம்மக்கிட்ட ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், படிச்சுக்கலாம். அவுட் சோர்ஸுக்கு நம்ம வந்து தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் கொஷின்ஸ். இந்த 1880 கொஷின் இந்திய தேசியக்க வரலாறு இதை படிச்சிங்கன்னா அவுட் சோர்ஸ் அவ்வளோதான். இந்திய தேசியக்க வரலாறு எக்ஸ்ட்ரா வேறு ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ பாருங்கள், புக்கு இன்சைடு வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு லெசன் இந்தியாவில் ஆங்கில கம்பெனியின் ஆட்சி. அப்போ டோட்டல் கொஷின்ஸ் வந்து 80 கொஷின்ஸு. இப்போ 80 கொஷின் அப்படி வரிசையெல்லாம் கூற்று டைப்பு நிறைய கொடுத்துருப்போம். கூற்று டைப்பு ஆனால் கூற்று டைப்பு கொடுத்தாலுமே ஆன்சர் வந்து நம்ம மிஸ்டேக்காக எதுவும் கொடுக்கல, அனைத்தும் சரி அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். வீடியோவில் வேணால் உங்களுக்கு வந்து கூற்று 1 சரி 2 தவறு அப்படின்னு கொடுத்து அந்த 2 தவறு என்னன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் புக்ஸில் வந்து கூற்று 1ம் சரி 2ம் சரி, கூற்று 3 இருந்தால் 3ம் சரின்னு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் அதுக்காக வேற ஒரு புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இந்த ஒரு புத்தகம் இருந்தால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கொஸ்டின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், கூற்று 1 கூற்று 2 கூற்று 3 கொடுத்துருக்குமா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அதாவது 3மே சரி. நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். டைரெக்டாக படிச்சிக்கணுன்றதுக்காக உங்கள் டைம் வந்து நீங்கள் ஒரு வேளை கூற்று 3 தவறுன்னு கொடுத்துருந்தா அந்த தவறு என்னன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணணும், அல்லது நீங்கள் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணணும். அதனால தான் நாங்களே வந்து சரியாகவே வந்து கொடுத்துட்டோம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், கூற்று 1 2. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுவும் அனைத்தும் சரி தான். 1 2 2 வந்து ரெண்டுமே வந்து சரி. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொஷினுக்கும் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். கொஷின் இன்சைடு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லா போகிறதுக்கு டைப்பு, கூற்று டைப்பு, விதவிதமாக எல்லா டைப்பும் கொடுத்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம இந்த லெசனுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கோம். அது என்னன்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு லெசனும் அப்படியே பக்காவாக வந்து கொடுத்துருப்போம். லைன் பை லைன் கொஷின்ஸு பாருங்கள். 80 கொஷின் முடிஞ்சிருச்சா? 80 கொஷினுக்கான ஆன்சர் கீ 1லேருந்து 80 வரைக்கும் ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுத்துட்டோம். அந்த லெசனை அழகாக படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 80 கொஷினில் கூட இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த 2வது லெசன் கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள். ஸோ அடுத்த 2வது லெசனுக்கான எல்லா கூற்று டைப் நிறைய கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க தான் அந்த கொஷின் பேப்பர், டிஎன்பிசி கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் இல்லாமல் வந்து இருக்கும். நம்ம அப்படியே ஓட்டி பார்க்கலாம். பாருங்கள், கம்பெனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் 30 கொஷின், அதுக்கான ஆன்சர் கீ. அடுத்த லெசன் பாருங்கள், வேலூர் கிளர்ச்சி. இது வந்து ஒரு 25 கொஷின். அதாவது அந்தந்த லெசனில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து 4th லெசன் பாருங்கள், ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எத்தனை தலைப்பு இருக்குன்னா 37 தலைப்பு. இங்கே என்ன லெசன் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இருங்க. மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் ஒரு 22 கொஷின்ஸ் பக்காவாக கவர் பண்ணியிருப்போம். எல்லா பாயிண்ட்ஸும் வந்து இருக்கும். அழகாக வந்து
ஒரு ஜஸ்ட் ஒரு ₹280 தான். அழகா புக்ஸ் வாங்கி, நீங்க தேவையான எல்லாமே ஸ்பீடா படிச்சு முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து பாலிட்டிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவுட் சோர்ஸ் புக்கு. பாலிட்டிக்கு இதே மாரி கொஸ்டின் பேங்க் புக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 1/2லேருந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் வந்து ஆகும். அதுவும் இதே மாதிரி நம்ம வந்து பக்காவா வந்து குடுத்துருவோம். எல்லாமே கவர் ஆகும். ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்க வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. முன்பதிவு பண்ணிக்கலாம். ஆ முன்பதிவு பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு அனுப்பிருவோம். ஏன்னா, இப்போ வந்து எலக்ஷன் டைம் அப்படின்றனால பிரிண்டிங் சைடு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறோம். அது முடிஞ்சதுன்னா, அடுத்த டைம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் வந்து விழுகும். ஸோ அதுக்காக தான் நம்ம முன்பதிவு வந்து பண்ண சொல்றேன். ஏன்னா பிரிண்டிங் சைடு வந்து எலக்ஷன்றதுனால நெறைய அந்த எலக்ஷன் சம்மந்தமான பிரிண்டிங் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அதனால டிலே ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.